வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ பபிள். ஃபர்ஸ்ட் வந்து ஏஐன்னா அது ஏஐ பபிள்னா என்ன? ஸோ ஏஐ வந்து நெக்ஸ்ட் பிக் ஒரு டெக் பபிள்னு சொல்றாங்களே, அது என்ன? அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயில்டா பாயிண்ட் பை பாயிண்ட்டா பேசப் போறோம். ஸோ ஏஐ வந்து என்ன பண்ணும்? நம்ம அத வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்றது? நம்ம எப்படி அதுல வந்து அடாப்ட் ஆயிக்கிறது? இது உண்மையிலேயே ஏஐ பபிள் தானா? இல்ல வந்து சும்மா எல்லாரும் ஹைப் பண்றாங்களா? இல்ல என்னதான் இருக்கு? அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, எல்லாருமே வந்து ஏஐ பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. தெரிஞ்சோ, தெரியாமலோ உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்டயோ நீங்களே ஏதோ ஒரு இடத்துல வந்து ChatGPTயோ, Geminiயோ, Copilotஓ, Claudeஓ ஏதோ ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பா அந்த ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அண்ட் எல்லாரும் நம்ம அத பத்தி பேசிட்டு தான் வந்து இருப்போம். ஏதோ ஒரு ட்ரெண்ட் இப்ப சப்போஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து Geminiல வந்து ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இப்ப ChatGPTல ஏதோ ஒரு அந்த நானோ பனானா இந்த மாரி மாடல்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றதே இந்த மாரி ட்ரெண்ட் பூம் ஆகும்போது என்ன அப்டின்னா, ஓகே நம்மளோட ஏஐயும் ஓடிட்டு தான் இருக்கு அப்டிங்கிறது தான். ஸோ நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ நம்ம வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஏஐ ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பில்லியன் டாலர் வேல்யூவேஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. சில இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஏஐ வந்து ஜாப ரீப்ளேஸ் பண்ணிருமா அப்படின்றத சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஏஐ வந்து ரெவல்யூஷனா? இல்ல அது வந்து ஒரு பபிள் தானா? ஸோ நம்ம பபிள்னா என்னன்றது உங்களுக்கு தெரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அடுத்தடுத்து நம்ம அத பத்தி தான் வந்து பேச போறோம். தெரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இது வந்து உண்மையிலேயே ரெவல்யூஷன் தானா? இல்ல இல்ல இதுவும் ஒரு கடந்து போற ஒரு விஷயம் தானா? அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ ஓகே. ஸோ நம்ம இப்ப வந்து ஒண்ணு ஒண்ணா என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக் பபிள்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். டெக் பபிள்னா பேசிக்கா வந்து ஹைப் வந்து அதுக்கு அதிகமா இருக்கும். பட் ரியாலிட்டில பார்த்தோம் அப்படின்னா, அது எதுவுமே அந்த மாரி அந்த அளவுக்கு வொர்த் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஹைப்பா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அது பூம் ஆயிட்டே இருக்கும். பிக்காஸ் ஆஃப் அந்த ஹைப்ன்றதுனால தான். அது வந்து ரியாலிட்டில பார்த்தோம் அப்படின்னா, அப்படி ஒண்ணுமே இருக்காது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூவேஷன். இப்போ வந்து அந்த பொருளோட விலை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோமே. தக்காளிய வந்து நம்ம வந்து தங்கத்துக்கு ஈக்குவலா அப்படியே வந்து ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, ரியாலிட்டில நமக்கு தெரியும். தக்காளி எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். அப்படின்றது தான். அதோட வேல்யூவேஷன் வந்து இப்போ ரூ. 1,00,000 தக்காளியோட வேல்யூவேஷன் ரூ. 1,00,000 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ரியல் யூசேஜ் வந்து இருக்கு. பட் அது வந்து நம்ம இல்ல தக்காளிய ரூ. 1,00,000 குடுத்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, யாரும் அத யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ சேம் அதே மாரி தான். இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவல் ப்ராஃபிட்ட விட இன்வெஸ்ட்மென்ட் வந்து அதிகமா இருக்கும். அப்படி இருந்து அது எதுவுமே பயனுள்ளதா இல்ல அப்படின்னா, இத தான் நம்ம வந்து டெக் பபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாட் காம் பபிள்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதே மாரி வந்து கிரிப்டோ பபிள் இருக்கு. ஸோ நான் இது 2த்தையுமே என்னன்றத சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து டாட் காம் பபிள்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, அந்த டெக் பபிள் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ 1995லேருந்து 2000க்குள்ள இருக்கும்போது இன்டர்நெட் வந்து பயங்கரமா பூம் ஆச்சு. அந்த அந்த டைம்ல வந்து என்ன அப்டின்னா, அந்த கம்பெனிஸ் வந்து எதெல்லாம் வந்து டாட் காம் அப்டின்னு சொல்லி இருக்கோ, அது எல்லாத்துக்குமே இன்வெஸ்டர்ஸ் வந்து நெறைய ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்டின்னா, அதுல பணத்த போட அதுலேருந்து எந்த ஒரு ரெவென்யூமே இல்ல. எந்த ஒரு ப்ராடக்ட் அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஏதோ ஒரு சைட் நம்மளே வந்து வச்சுட்டு, அதுல வந்து டாட் காம் அப்டின்னு சொல்லி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே சேல் பண்ண போறதில்ல. அதுலேருந்து எதுவுமே இல்ல. பட் ஆனா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் சும்மா இந்த ஒரு டொமைன மட்டும் வாங்கி வச்சுட்டு நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இதனால என்ன நடந்துச்சு அப்டின்னா, ஒரு ரியல் வேல்யூவேஷன் அதுலேருந்து பணம் வந்து வரவே இல்ல. இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலேருந்து ரிட்டர்ன் பணம் வந்தா தானே மறுபடியும் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்டின்னா, பபிள் வந்து உடைஞ்சு போச்சு. 90% வந்து ஃபெயிலா தான் போச்சு. மீதி ஒரு 10% தான் சர்வைவ் ஆச்சு. அந்த 10% தான் இந்த Amazon, Google அப்டின்லாம். ஸோ Amazon அப்ப பார்த்தோம் அப்டின்னா, அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் டாட் காம்னு வச்சுட்டே இருக்கறதுனால, Amazon வந்து உண்மையிலேயே டெலிவர் பண்றாங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த மாரி இருக்கு. நெறைய இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பெட்ஸ்.காம்லாம் சொல்லி ஒண்ணு இருந்திருக்கு. பட் அதுலருந்து எதுவுமே பண்ணவே இல்ல. ஸோ அதனால அதெல்லாம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டாட் காம் பபிள். இத பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஜஸ்ட் Googleல வந்து இல்ல ChatGPTலயோ வந்து டாட் காம் பபிள் அப்டின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது வந்து புரியும். ஸோ பேசிக்கா இதுதான். என்ன அப்டின்னா பயங்கர ஹைப் இருக்கும். ஒரு டாட் காம்ன்னு இருந்துட்டாலே அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து அதுலேருந்து நமக்கு பணம் வரப்போகுது அப்டி இப்டின்னு சொல்லி நம்ம வந்து நெறைய அதுல பணத்த இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதுலேருந்து ஒண்ணுமே ரெவென்யூவே வராம இருக்கிறது தான். இதுதான் வந்து அந்த டாட் காம் பபிள். இதுதான் அந்த பபிள்ன்னு சொல்லி நம்ம சொல்றோம். பேசிக்கா வந்து ஹைப் வந்து ஓவரா இருக்கு. பட் ரியாலிட்டில அது எதுவுமே அதோட யூசேஜ் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ சேம் இதே மாரி கிரிப்டோ பபிள் வந்து நடுவுல வந்துச்சு. ஸோ அது என்ன அப்டின்னா, நெறைய ஒரு காயின்ஸ் வந்து இந்த நெறைய இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய காயின்ஸ் வந்து இருந்துச்சு. அதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரியல் ஒரு யூஸ் கேஸே இல்லாம நெறைய தான் வந்துச்சு. அதுவும் மட்டும் இல்லாம நெறைய ஸ்கேமாவும் இருந்துச்சு. அதுலேருந்து தப்பிச்சது என்னென்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின், எத்தீரியம் இன்னைக்குமே நெறைய காயின்ஸ் வந்து இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி அந்த கிரிப்டோ பபிள் அந்த கிரிப்டோ பூம் ஆகுற டைம்ல நெறைய வந்து இருந்துச்சு. அது எதுவுமே காணாம போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து கிரிப்டோ பபிள் அப்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்ன அப்டின்னா, ஒரு பபிள் வந்து பர்ஸ்ட் ஆச்சு அப்டின்னா, அந்த இடத்துல வந்து டெக்னாலஜி வந்து அழியவே அழியாது. அதாவது வந்து என்னென்னலாம் வீக் கம்பெனிஸா இருக்கோ, அது மட்டும் தான் வந்து நமக்கு வந்து சுத்தமா இல்லாம காணாம போயிடும். ஸோ அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த டாட் காம் பபிள். ஸோ நம்ம பார்த்தோம் அப்டின்னா, டாட் காம்ல வந்து அமேசானும் டாட் காம் இருந்துச்சு. நெறைய வெப்சைட்ஸ் வந்து காணாம போன வெப்சைட்ஸும் டாட் காம்னு போட்டு தான் இருந்துச்சு.
அந்த இடத்துல எதுவுமே வந்து இன்டர்நெட் பூம் ஆகாம அப்படியே ஸ்டாப் ஆயிரல. அந்த டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு. அந்த கம்பெனிஸ்னால எதுவுமே ப்ராஃபிட் பண்ண முடியல. சோ அதனால அது அழிஞ்சு போச்சு. சேம் அதே தான் கிரிப்டோக்கும், சேம் அதே தான் ஏஐக்கும். சோ இப்ப நம்ம வந்து ஏஐ பபிள்னா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். சோ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேசிவான ஹைப் இருக்குங்க. எங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலுமே சரி, ஒரு ஃபோனா இருக்கட்டும், லேப்டாப் இருக்கட்டும், எத புரமோட் பண்றதா இருக்கட்டுமே சரிங்க. ஏஐ, ஏஐ, ஏஐ இந்த வார்த்தை இல்லாம எங்கேயுமே வந்து இருக்கவே இருக்காது. ஒரு பயங்கர ஒரு ஹைப் இருக்கு. இப்ப இருக்கிற இதுல. அதுல வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு சில மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஒரு ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படின்றது தான் பிரச்சனை. சோ ஓவர் காம்ப்ரமைசிங்கா அப்புறம் வந்து ஒரு டிலே அந்த இப்போ ஒரு டெலிவர் பண்றதுன்றது இந்த ஒரு எண்ட் ப்ராடக்ட்ட வந்து டெலிவர் பண்றது இருக்குல்ல. சோ அது வந்து ஏஐ இருக்கு, ஏஐ இருக்கு, ஏஐ இருக்கு அப்டின்னா, அதுல என்ன இருக்கு? அதனால என்ன யூசேஜ் இருக்கு? அப்டின்றது தான். பேசிக்கா இது வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு. அப்டிங்கிறது தான் இப்ப இங்க நெறைய பேரோட கருத்தா வந்து இருக்கு. சோ இதுல வந்து இப்ப கரண்ட்டா வந்து ஏஐல வந்து என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, எல்லாமே ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏஐ ஸ்டார்ட் அப் வந்து இருக்குன்னா, அது வந்து ஒரு அ கண்டமேனிக்கு மில்லியன்ஸ் கணக்குல வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் வந்து வருது. பட் அதுலேருந்து வந்து ஏதாவது நமக்கு ப்ராஃபிட் வருதா அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்ல. சோ இதே தான் வந்து இந்த ChatGPT சால்ட் அட்மேனும் சொன்னாங்க. என்ன அப்டின்னா, நாங்க வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்றோம். அவங்களுக்கு பேசிக்கா என்னன்னா டேட்டா வந்து வாங்கணும். சோ இப்ப வாங்கி வச்ச டேட்டா வச்சு ஏதாவது யூஸ் பண்ண முடியுதா? இல்லையா? அப்டிங்கிறது தான் இப்ப பிரச்சனை. சோ நமக்கு எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. சோ நீங்க எந்த மாடல் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கனாலுமே ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு மேல அந்த லிமிட் வந்து முடிஞ்சு போச்சு அப்டின்ற மாரி தான் வந்து வரும். சோ அப்பயுமே இப்ப வந்து ChatGPT Goலாம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா தான் குடுத்தாங்க இந்தியன்ஸ் எல்லாருக்குமே. சோ இதெல்லாம் ஏன் குடுக்குறாங்க? அவங்க வந்து நல்ல நெறைய மில்லியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து பண்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். சோ ஜிபியூஸ்லாம் நெறைய வாங்குறாங்க. சோ நெறைய கண்டமேனிக்கு இன்வெஸ்ட் ஆயிட்டே இருக்கு. சோ அதுலேருந்து நமக்கு எந்த ப்ராஃபிட்டுமே வரல அப்படின்னு இருக்கப்போ, அவங்க ஏன் அத வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? சோ இந்த கேள்வி தான் வந்து நெறைய வந்து இருக்கு. சோ எல்லாத்துலயுமே இப்ப எந்த ஆப் எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஏஐ இருக்கு, ஏஐ இருக்கு. நீங்க சிம்பிள்ங்க. WhatsAppல எடுத்துக்கிட்டா கூட ஒரு மெட்டா ஏஐ இருக்கு. இன்ஸ்டா ஏதோ எல்லா இடத்துலயும் ஒரு ஏஐ வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ இது என்ன அப்டின்னா, எல்லாத்துக்குமே தனித்தனியா மெட்டா ஏஐ இருக்கு. சோ ஓப்பன் ஏஐ இருக்கு. இப்ப ஜெமினிக்கு வந்து இருக்கு. கிளாட் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து என்ன அப்டின்னா, சில இடத்துல சொல்றேன். சோ நெறைய இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, ஒரே ஜிபிடியா தான் இருக்கும். சோ ஒரே ஏபிஐ அந்த மாடல்ஸ் மட்டும் தான். எந்த ஒரு புது இன்னோவேஷனுமே வந்து அந்த இடத்துல வந்து இல்லவே இல்ல. சோ இப்ப இந்த ஓவர் ஹைப் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. சோ இந்த ஓவர் ஹைப் வந்து என்ன அப்டின்னா, ஏஐ வந்து டாக்டரா மாறிரும். ஏஐ வந்து லாயரா மாறிரும். ஏஐ வந்து டெவலப்பரா மாறிரும். ஏஐ வந்து டீச்சரா மாறிரும். இப்ப நம்மளோட இதுக்கு வந்து எடுத்துக்குவோம். சோ இப்ப வந்து டெவலப்பரா இருக்கீங்க அப்டின்னா, ஒரு என்ன சொல்லலாம்? இப்ப வந்து டெவலப்பர வந்து அது உடனே ரீப்ளேஸ் பண்ணிரும். சிஇஓ வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும். ஏஐனால எல்லாமே பண்ண முடியும். அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. ரியாலிட்டில இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன அப்டின்னா, ஏஐ வந்து நம்மள அசிஸ்ட் தான் பண்ணுமே தவிர்த்து, அதால வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. சோ இதுதான் சொல்றது. கேப்பபிலிட்டி அதோட கேப்பபிலிட்டி வந்துட்டு அவ்வளோதான். சோ நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஹைப் ரொம்ப ஓவர் ஹைப் பண்றோம். சோ என்ன அப்டின்னா, ஐய்யயோ! ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏஐ வந்து அத பண்ணிடும், இத பண்ணிடும். எதையுமே வந்து ஏஐயால பண்ண முடியாது. ஏஐ வந்து நமக்கு அசிஸ்ட் பண்ணும். நான் பண்ணவே முடியாதுன்னு சொல்லல. ஏஐ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், அசிஸ்ட் பண்ணும், எல்லாமே பண்ணும். பட் அதால அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, ஹியூமனோட டிசிஷன் மேக்கிங்கும், ஏஐயோட டிசிஷன் மேக்கிங்கும் ஒரே மாரி இருக்காது. சோ நமக்கு தெரியும்ல, ஹியூமனோட வேல்யூஸ ரெஸ்பெக்ட் பண்றது. இது எல்லாமே வந்து ஏஐல வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அப்டின்றது தான் பிரச்சனை. சோ ஹைப் லெவல் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. பட் அதோட கேப்பபிலிட்டி அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு உள்ளது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரே சேம் ப்ராடக்ட்ட வச்சு வந்து ஒரே மாரி வந்து இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏஐ ரெஸ்யூம் பில்டர்ஸ் இருக்குன்னா, ஒரே மாரி ஒரு 100 ஏஐ ரெஸ்யூம் பில்டர்ஸ். ஒரு கன்டென்ட் ரைட்டர் இருக்குன்னா, அதே மாரி ஒரு 200 இந்த மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஜிபிடி வந்து ஒரே ஜிபிடி தான் அவங்க எடுத்து எடுத்து யூஸ் பண்ணி அந்த ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஜிபிடி கோவோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்டின்னா, அத வந்து இவங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்போ ஓப்பன் ஏஐயோட தான் பின்னாடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்களா எந்த மாடலுமே புதுசா வந்து செய்ய மாட்டாங்க. இத நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன அப்டின்னா, ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் வந்து இப்ப இருக்கு அப்டின்னா, இப்ப நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்டின்னா, ஒரு ரெஸ்யூம் பில்டர் பண்றேன்னா, என்னால ஒரு புது ஜிபிடிய வந்து என்னால பண்ண முடியாது. நான் அதனால என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஓப்பன் ஏஐயோட இருக்குல்ல, சோ நான் அதோட ஏபிஐ எடுத்து நான் எனக்கு பின்னாடி வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து இது ஒர்க் பண்ணும். ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, என்னோட ஏஐ கோ வித் அஸ்வின் ஏஐ அப்படின்னு சொல்லுவேன். சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நாளைக்கே ChatGPT ஓப்பன் ஏஐ வந்து காச வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுலேருந்து வர வருமானம் வந்து பெருசா இல்ல அப்படின்னா, நான் அத வந்து குளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். சோ பேசிக்கா இதுதான். சோ இதுதான் வந்து அந்த பபிள்ன்னு சொல்றது. சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நான் ஒருத்தன் இருக்கேன். இதே மாரி ஒரு 100 பேர் இதே மாரி வச்சிருக்காங்க அப்படின்னா, எல்லாரோட பிசினஸுமே அந்த இடத்துல வந்து அடி வாங்கும். சோ இததான் வந்து நம்ம அந்த பபிள்ன்னு சொல்லுவோம். நம்மளால அந்த மாடல் வந்து இல்ல. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம அத வந்து ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இதுதான் வித்தியாசம். சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, கிரேசியா அந்த வேல்யூவேஷன்ஸ்லாம் ரொம்ப கிரேசியா வந்து இருக்கு. சோ 0 ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாம ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சூண்டு யூசர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா மில்லியன்ஸ் கணக்குல வந்துட்டு வேல்யூவேஷன் மட்டும் வந்து இருக்கும். சோ இது என்ன அப்டின்னா, ஆ ஏஐ வந்து ஃபியூச்சரு. இது வந்து இந்த
FOMO அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லி தான் கான்செப்ட். இது என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம ஏர்லியா வரப்பவே அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலையே, ஏர்லியா இருக்கிறப்பவே நம்ம பண்ணலையே, ஒருவேளை அது இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம். ஸோ இந்த இந்த மிஸ் பண்ணிடுவோமோன்னு இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து அதனால தான் இந்த வேல்யூஸ் வந்து பயங்கரமா ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்னும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் எல்லாம் வந்து பயங்கர ஹை. இப்ப ஜிபியூ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா NVIDIAவோடதுலாம் பயங்கர காஸ்ட்லி. அப்புறம் வந்து கிளவுடு, அப்புறம் அது நம்ம டேட்டாவெல்லாம் இப்ப நம்ம குடுத்துட்டே இருக்கோம். ChatGPTலயும் சரி, எங்க எங்க வேணா நீங்க டேட்டாவ குடுங்களேன். ஸோ அத ஸ்டோர் பண்றதுக்கு இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு கிளவுட், ஏதோ ஒரு டேட்டாபேஸ், ஏதோ ஒரு டேட்டா சென்டர் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, கண்டமேனிக்கு வந்து பணம் வந்து அ அதுலேருந்து ப்ராஃபிட் வருமா வராது. அதாவது ப்ராஃபிட் வரும்னு நம்பி அதுல பண்றாங்க. பட் அதுலேருந்து வந்து வருமா வராதான்றது இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ ஒரு லார்ஜ் ட்ரெய்னிங் மாடல் இருக்கு. ஸோ அந்த காஸ்ட் வந்து நெறைய வந்து இருக்கு. ஸோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரிய கம்பெனிஸ் கூட இதுலேருந்து வந்து சர்வைவ் ஆயிப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நெறைய வந்து விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த ஏஐ ஸ்டார்ட் அப்ன்னு சொன்னாங்கல்ல. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன்ல. இப்ப நான் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு ஒரு ரெஸ்யூம் பில்டர் வைக்கிறேன் அப்படின்னா, அத நான் ஓப்பன் ஏஐயோடது தான் நான் இன்டகிரேட் பண்ணியிருப்பேன். என்ட்ட அந்த மாடல் வந்து இருக்காது. ஸோ இதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்த இதுவுமே இல்லாம இன்வெஸ்டர்ஸ் வந்து எனக்கு பணம் குடுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுலேருந்து எதுவுமே பார்க்கல, ப்ராஃபிட்டே பார்க்கல அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல அது வந்து திவால் தான் ஆகும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த ஜாப் ஃபியர். ஏஐ வந்து உங்கள வந்து டெவலப்பர் ஜாப்ஸ் வந்து எடுத்துரும். ஸோ நீங்க இனிமேல் வந்து கோடிங்கே படிக்க வேண்டாம். இப்ப நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பயங்கர வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ என்ன அப்டின்னா, ஏஐ வந்து உங்க டெவலப்பர் ஜாப்ஸ் வந்து எடுத்துரும். அதே மாரி வந்து இன்னும் இதோட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது என்ன அப்டின்னா, நீங்க வந்து இனிமே கோடிங்கே படிக்க வேணாம். ஏஐயே வந்து எல்லாமே பண்ணும். நீங்க எதுக்கு இனிமே கோடிங் படிக்கணும் அப்டின்றது தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எதுக்குன்னா, இந்த ஒரு என்னன்னா ஒரு ஹைப்ப வந்து கிரியேட் பண்ணி விடுறதுக்கு, ஒரு பயத்த ஏற்படுத்தி விடுறதுக்கு. இப்ப சில வீடியோஸ்லலாம் பார்த்தோம் அப்டின்னா, இந்த வேணும்னே அத வந்து கிளிக் பண்றதுக்காக வந்து அந்த கிளிக் பைட் தம்ப்நெயில்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாரி விஷயங்களுக்காக வந்து பண்ணுவாங்க. பட் ஆனா ரியாலிட்டில இது மொத்தமா வேற. சோ இதுவே கிடையவே கிடையாது. அது வேற. ஏஐ வந்து நம்மள டெவலப்பர் ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. சோ அதே மாரி வந்துட்டு இனிமே கோடிங்கே படிக்க வேணாம். சோ இந்த கதையே வந்து கிடையவே கிடையாது. அது முக்கியம் தான். சோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ வந்து ஒரு பபுள் மட்டும் கிடையாது. சோ இது என்ன அப்டின்னா, இப்ப தான் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. சோ ஏஐ வந்து என்னவோ அந்த கிரிப்டோ ஸ்கேம் மாரி, அந்த மாரிலாம் வந்து கிடையவே கிடையாது. ஏஐக்கு வந்து ஒரு ரியல் யூஸ் கேஸ் வந்து இருக்கு. சோ ஏஐ வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்டின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஹெல்த் கேர்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஃபினான்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. கோடிங்க்கு வந்து நமக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கு. சோ கஸ்டமர் சப்போர்ட்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த கம்பெனிலேருந்து நாங்க வந்து கால் பண்றோம் அப்டின்னு சொல்லி பேசும். ஆனா அது பார்த்தோம் அப்டின்னா, அது ஏஐயா தான் இருக்கும். அப்புறம் வந்து நெறைய இடத்துல வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இமேஜ், வீடியோ ஜெனரேஷனு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்றோம்ல. இப்ப ஜெமினிலாம் பார்த்தோம் அப்டின்னா, நம்மளால இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ளோலலாம் வந்து வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரிலாம் இருக்குல்ல. இந்த மாரி ரியல் ஏஐ யூஸ் கேஸும் இருக்கு. ஸோ இததான் வந்து நான் சொன்னேன். ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுல தான் இருக்கு. ஸோ அந்த பபுள்ல வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பபுள்ங்கிறது பேசிக்கா நம்ம எந்த ஒரு வேல்யூவே இல்லாம, நான் வந்து அந்த மாடல் இல்லாம இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கேன். அத ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதனால எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கு. மில்லியன்ஸ் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல எதுவுமே வராது. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அது யூஸ் கேஸ் கிடையாது. இந்த மாரி இடத்துல வந்து இது யூஸ் கேஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மென்ட் ஒரு டெக் கம்பெனிஸ், பிக் டெக் கம்பெனிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்கா வந்து Google, Microsoft, Amazon, Meta, Apple இந்த பேசிக்கா அந்த ஃபேங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு அவங்களோட ஓன் ஏஐ மாடல வந்து யூஸ் பண்றாங்க. சோ ஓனா வந்து கிரியேட் பண்றாங்க. அப்புறம் அதே மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு இருக்கு. அதே மாரி அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இன்டகிரேட்டும் பண்றாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்ப Amazonலாம் வாங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ வந்துட்டு இது பண்ணலாம், அது பண்ணலாம். சோ இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல. சோ இந்த பிக் கம்பெனிஸ்லாம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த இந்த விளையாட்ட வந்து சும்மா சாதாரணமா விளையாடிட்டு ஓகே ஹைப் பண்ணி விட்டு ஏத்திட்டு போயிடுவோம் அப்படின்றது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா ஒரு லாங் டெர்ம் விஷன் இருக்கும். அத நோக்கி தான் அவங்க இந்த எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டெவலப்பர்ஸ் மாரி இருக்கிறவங்களுக்கு ஒரு புரொடக்டிவிட்டி பூஸ்ட்டா வந்து இது வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சோ அது என்ன அப்டின்னா, கோடிங் வந்து ஃபாஸ்டரா நம்ம பண்ணலாம். முன்னாடி வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, ஓகே எனக்கு இது இருக்கு. நான் இந்த மாரி குடு அப்டின்னு சொல்ட்டேன்னா, நான் வந்து ஓரளவுக்கு வந்து வந்துரும். நான் அதுக்கப்புறம் வந்து ஈஸியா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போய்ப்பேன். அதே மாரி டீபக்கிங்க்கு வந்து நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம முன்னாடிலாம் நெறைய நேரம் யோசிச்சுட்டே இருப்போம். சோ டீபக் பண்றதுக்கு. அத வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு ஈஸியா வந்து இருக்கு. அதே மாரி லேர்னிங் ஆக்ஸலரேஷன். முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து தேடி எடுத்து Googleல, YouTubeல போட்டு பார்த்து நம்ம அதுக்கப்புறம் வரதுக்கு பதிலா ஒரு சிம்பிளிஃபையா எனக்கு ஒரு சம்மரி மாரி குடு அப்டின்னா, இந்த ஆக்ஸலரேட் பண்றதுக்கு தான் நம்ம படிக்கிறத. சோ இது வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ நம்மளோட புரொடக்டிவிட்டி வந்து பயங்கரமா பூஸ்ட் ஆகும். அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ஏஎஸ் மல்டிப்ளேயர். அதாவது வந்து இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் தான். நம்மளால அடுத்தடுத்ததுக்கு வந்து எடுத்துட்டு போகுமே தவிர்த்து, இது நமக்கோட ரீப்ளேஸ்மென்ட் வந்து கிடையவே கிடையாது. சோ ஓகே. இப்ப எதெல்லாம் வந்து போயிரும், எதெல்லாம் வந்து போகாது.
அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த டாட் காம் பபிள்ல மாட்டுன மாரி 90% வந்து இதுல வந்து போயிரும்னு தான் சொல்றாங்க. பேசிக்கா என்னன்னா நான் சொன்னேன்ல ஒரு ரெஸ்யூம் பில்டர். ஸோ இது வந்து என்ட்ட மாடல் இல்ல. என்ட்ட எதுவுமே இல்ல. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அதோட பிரைஸ் ஏறுனா என்னால அதுக்கு ஏத்த மாரி எனக்கு ப்ராஃபிட் வரல. ஸோ அதனால என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, குளோஸ் பண்ணிடுவேன். இந்த மீதி 10% இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்க வந்து பயங்கரமா வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஏஐ வந்து ஒரு பயங்கரமா ஒரு ரீஷேப் பண்ணுவாங்க. அதாவது ரீஷேப்னா எந்தெந்த விதத்துல வந்து ரீஷேப் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஜாப்ஸ்ல, டூல்ஸ்ல, எஜுகேஷன் நம்ம படிக்கிற இடத்துல, சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல இது எல்லாத்தையுமே வந்து நெறைய மேபி வந்துட்டு இது பண்ணலாம். ரீஷேப் ஆகலாம். ஏன் அப்டின்னா, எஜுகேஷன்ல வந்து ஒரு சேஞ்சஸ் வரலாம். நமக்கு அதுக்கு ஏத்த மாரி இருக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்லயுமே இப்பயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்சஸ் வந்து மைல்டு சேஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ ஓகே. இப்ப வந்து அப்ப எதுதான் வந்து ஆக்சுவலா வந்து பர்ஸ்ட் ஆகும்? எதுதான் வந்து போகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்கா ஏஐ டூல்ஸ் இருக்குல்ல. ஸோ பேசிக்கா வந்து அவங்களே வந்துட்டு ஏதோ ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் ஜெனரேட் பண்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெமினிலேருந்து ஜெனரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நான் இப்ப வந்து வச்சிருக்கேன். கோட் வித் அஸ்வின் ஏஐ ஜெனரேட்டர் அப்டின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா, பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்துட்டு ஜெமினியோடது தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா நான் வந்து என்னோட ஏஐன்னு போட்டு இது பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஜிபிடி இந்த ராப்பர் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா இதேதான். ஸோ ஓவரா வந்து ஆப்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்றது. எந்த ஒரு பிசினஸ் மாடலுமே இல்லாம கம்பெனிஸ வந்து ரன் பண்றது. இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து போயிரும். ஸோ எதெல்லாம் வந்து தப்பிச்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஏஐ கோர்ல அவங்க வந்து இது பண்ண போறாங்கன்ற ஒரு அந்த ஒரு பாத் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து இருக்க போகுது நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி இடத்துல வந்து இது யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஏஐயும் இருக்கணும். நம்மளோட டொமைன் நாலேட்ஜும் இருக்கணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்னன்னே தெரியாது. ஏஐ ஜெனரேட் பண்ணி குடுக்கும். நான் அதுக்கப்புறம் கோட் பண்ணுவேன்னா, எப்படி கோட் பண்ணுவீங்க? உங்களுக்கு பேசிக் நாலேட்ஜே வந்து இருக்காது. அந்த டொமைன் நாலேட்ஜே இருக்காது. ஆனா ஏஐ வந்து பண்ணிடும் அப்படின்னு அது பண்ணும் கோட் எழுதும். பட் ஆனா உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. இத வச்சு நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன எடுத்துட்டு போவீங்க? ஸோ இதனால வந்து டெவலப்பர்ஸ் ஜாப் வந்து போயிரும் அப்படின்னு கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்மளோட டொமைன் நாலேட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அதே மாரி தான் ஏஐ வந்து ஹெல்த் கேர்ல வந்து இருக்கு. ஸோ ஃபினான்ஸ்ல வந்து இருக்கு. இப்ப ஹெல்த் கேர்ல இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்டர்ட்ட போறோம் அப்படின்னா அதுவே ஆப்பரேட் பண்ணிட முடியாது. ஸோ அந்த அந்த இடத்துல டாக்டர் வந்து இருப்பாரு. ஏஐ அசிஸ்ட் பண்றதுல இருக்கும். ஸோ சேம் அதே மாரி ஃபினான்ஸ் தான். நம்ம எதுல போடணும், எந்த ஸ்டாக்ஸ்ல இருக்கு, எது ஏறும், எது ஏறாதுன்றது நமக்கு தான் அது தெரியும். ஸோ ஏஐ அசஸ் பண்ணும். பட் ஆனா டிசிஷன் வந்து நம்ம தான் எடுக்க போறோம். ஸோ டெவலப்பர் டூல்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ ஏஐ டெவலப்பர் டூல்ஸ் இதெல்லாம் வந்து தப்பிச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ராங்கான திங்கிங் வந்து இருக்கு. ஸோ இது என்ன அப்டின்னா, ஏஐ வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணிரும். ஸோ நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல என்ன வரலாம் அப்டின்னா, ஏஐ வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணிரும். ஸோ இனிமேல் நான் வந்து கோடிங்கே படிக்க வேணாம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிச்சாலே வந்து போதும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து நமக்கு ப்ராம்ப்ட் பண்ண தெரிஞ்சா போதும். நான் வந்து பொழச்சுக்குவேன் அப்டின்றது இருக்குல்ல. கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. ஸோ கரெக்ட்டா நீங்க திங்க் பண்ண வேண்டியது எப்டி அப்டின்னா, கண்டிப்பா ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணுங்க. ஸோ இப்ப ரியாக்ட் தெரியுது அப்டின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பேஸ். ரியாக்ட் நான் இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போகலாம். ரியாக்ட் மாரி ஒரு 100 லைப்ரரி வரலாம். ஆங்குலர் இருக்கு, வியூ இருக்கு, நெறைய இருக்கு. ஸோ ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பேசிக்கா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இது நான் வந்து ரியாக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லல. நீங்க எது எடுத்தாலுமே ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஏஐ வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் வருதோ உடனே போய் ஏஐல வந்து சர்ச் பண்ணி, ஓகே இது இப்படிதானா, அப்படிதானா உங்களுக்குள்ள ஒரு ஒரு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்ப நீங்க தமிழ், இங்கிலீஷ் எதுல டைப் பண்ணாலுமே உங்களுக்கு அது வரப்போகுது. ஸோ நீங்க பேசிக்கா அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எப்படி ஆகலாம் அப்படின்னா, ஒரு ஏஐ அசிஸ்டட் டெவலப்பரா வந்து இருக்கலாம். நான் வந்து அ இதுல கூகுளோட ஆன்டி கிராவிட்டி வீடியோலயே சொல்லியிருந்தேன். நமக்கு அத அசிஸ்ட் பண்ணும். ஃபுல்லும் வந்து பண்ண முடியாது. ஸோ ஏஐ வந்து அசிஸ்டன்ட்டா தான் இருக்கும். ஸோ நீங்க அத வந்து வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்தே ஆகணும். ஸோ அதுதான் இப்ப வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி சிஸ்டம் டிசைன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க பேசிக்கா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிகினர்ல இருந்து இருக்கீங்கன்னா, சிஸ்டம் டிசைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரது பெட்டர். பட் நீங்க ஒரு சீனியர் லெவல்ல இருக்கீங்கன்னா, கண்டிப்பா சிஸ்டம் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ யார ரீப்ளேஸ் பண்ணும் அப்டின்னா, அதாவது அந்த டெவலப்பர்ஸ் வந்து நான் அடாப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்டின்னு சொல்றாங்க பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்ப கால்குலேட்டர் வந்துச்சு. நான் அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்டின்னு சொல்றாங்க பாருங்க. அவங்கலாம் வந்து கொஞ்ச நாள்ல வந்து காணாம போயிடுவாங்க. ஆனா வந்துட்டு ஏன்னா அதுலருந்து நம்மளால சீக்கிரமா அந்த வேலைய முடிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஏதோ ஒரு நம்பரும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ அப்டின்னா, நான் வந்து இல்ல நான் யோசிச்சு சொல்வேன் அப்டின்னா, அது வந்து ஓகே அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஈஸியா. ஏன் அப்டின்னா நான் கால்குலேட்டர் போட்டு டக்கு டக்குன்னு சொல்லிருவேன். ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் வந்து ஏஐக்கும். டெவலப்பர் வந்து யார் யாரெல்லாம் ஏஐ அடாப்ட் பண்ணலையோ அவங்கலாம் வந்து போயிடுவாங்க. யார் யாரெல்லாம் ஏஐ வந்து ஈஸியா யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்களோ, அவங்கலாம் வந்து ஈஸியா வந்து பொழச்சுக்குவாங்க. ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குல்ல. ஸோ என்னன்னா, நீங்க வந்து இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், நோடு ஸோ நம்ம சேனல்ல வந்து நம்ம இத தான் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் சீரிஸ், ரியாக்ட் சீரிஸ், நோட் சீரிஸுமே வந்து ஈஸியா நம்ம இப்ப நெக்ஸ்ட் வந்து போட போறோம். ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம அதுலலாம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிங்க. ஸோ ஏஐ வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலா வந்து யூஸ் பண்ணுங்க. ஜாவாஸ்கிரிப்ட் தெரியலையா? இப்ப நான் ஏதோ சொல்றேன் அப்டின்னா, அத பிளைண்டா நம்பாம ஓகே இது இருக்கா? அப்படிதான் இருக்கா? இந்த கான்செப்ட் வந்து இப்ப நம்ம ரியல் லைஃப்ல எங்க யூஸ் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பாருங்க.
ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏஐ வந்து இப்ப நீங்க ஒரு மிட் லெவல்ல இருக்கீங்கன்னா, ஏபிஐஸ்லாம் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது, ஜெனரேட் பண்றது, இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாரி வந்து ஒரு பேசிக்கா சொல்றேன். ரொம்ப ரொம்ப பேசிக்கா நீங்க வந்து மெஷின் லேர்னிங்கும் சரி, எல்எல்எம்மும் சரி, இதெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாவும் சரி, இல்ல வந்து ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க, கன்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்கன்னாலுமே சரி, பயப்படவே வேணாம். அந்த ஹைப்ப வந்து ஒரு பிளைண்டா வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏஐ வச்சு ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து அத பயப்பட வேணாம். எனக்கு வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னால ஏஐக்கு அடாப்ட் ஆகிக்க முடியும். என்னால அத வச்சு யூஸ் பண்ணி என்னால ஈஸியா பண்ண முடியும் அப்டின்னா, நீங்க வந்து கண்டிப்பா பொழச்சுக்குவீங்க. அத வந்து இல்ல நான் யூஸே பண்ண மாட்டேன் அப்டின்னு இருந்தீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ கன்டென்ட் கிரியேட்டர்ஸா இருந்தீங்க அப்டின்னா, இந்த எந்த ஒரு பயமுமே தேவையில்ல. அ ரியாலிட்டில வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த மாரி எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஏஐ ஸ்கில்ஸ் வச்சுமே நீங்க வந்து இது பண்ணலாம். ஸோ ஓகே. இப்ப ஃபைனலா என்னதான் ப்ரோ கன்க்ளூஷன் அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, ஏஐ வந்து பபுளா அப்டின்னு கேட்டீங்கன்னா, எஸ். எப்படி அப்டின்னா, சில ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து ஓவர் ஹைப்பா இருக்கு. அதே மாரி நோ. அது வந்து எப்ப அப்டின்னா, ஏஐ வந்து இங்க தான் இருக்க போது. அது ஒரு டெக்னாலஜி தான். அது கூட நம்ம சர்வைவ் தான் ஆக போறோம். ஸோ இப்ப ஏஐ வந்து பபுளா அப்டின்னு கேட்டீங்கன்னா, 2 விதமாவும் இருக்கு. எஸ்ஸும் இருக்கு, நோவும் இருக்கு. ஸோ சில ஸ்டார்ட் அப்ஸ் அந்த சொல்லியிருந்தேன்ல நான் ஆல்ரெடி. பபிள் வந்து பர்ஸ்ட் ஆகும். ஆனா ஏஐ வந்து சர்வைவ் ஆயிரும். ஏஐ பபிள் வந்து கண்டிப்பா பர்ஸ்ட் ஆகும். ஆனா ஏஐ சர்வைவ் ஆகும். ஸோ இன்டர்நெட் வந்து சர்வைவ் ஆச்சுல்ல டாட் காம் கிராஷ்க்கு அப்புறம். ஸோ அந்த மாரி வந்து இது வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து நான் மறுபடியும் சொல்றேன். ஏஐ வந்து உங்கள ரீப்ளேஸே பண்ணாது. ஒரு டெவலப்பர் ஏஐ யூஸ் பண்றது மட்டும் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்டின்னும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள்ட்ட ஓவரா ஹைப் பண்ணி ஏஐ வந்து உன் வேலைய எடுக்க போகுது அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி ஃபுல்லா வந்து என்ன இருக்குன்னு பாரு அப்டின்னு சொல்லி புரிய வைங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.